சுவாமி நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்க நம்பி உங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் எங்களை நடத்தி வருகிறீர். அனுதினமும் ஆண்டவரே எங்களை போஷித்து உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க என்று நம்பி துதிக்கிறோம். ஆண்டவரே இந்நாளில் இந்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சுவாமி இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்க அறிகிறீர் சுவாமி. ஆண்டவரே எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் உம்முடைய ஜனங்கள் உமக்காக காணிக்கையை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்து 30, 60, 100 அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுங்க அப்பா. இயேசுவே, குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், தொல்லைகள் எல்லாவற்றையும் நீர் கை தொட்டு கையை வச்சு ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை தந்துடணும் அப்பா. இன்னைக்கு மழை பெய்து வருகிறது, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்துக்காகவும் நாங்க நன்றி இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போ நடக்கவிருக்கும் இந்த கம்யூனியன் சர்வீஸை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இதை நாங்க முழு பொறுப்போடு இதுல பங்கு கொள்ள நீங்க எங்களை பக்குவப்படுத்தும் சுவாமி. எங்களுக்காக மரித்த இயேசு, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின இயேசு, எங்களுக்காக உடம்பிலே எவ்வளவு காயங்கள் பட்ட எங்கள் இயேசு, அதை நினைவு கூர்ந்து எங்க வாழ்க்கையை நீங்க பூர்ணமாக பொறுப்பெடுத்துள்ளோம் சுவாமி. மீதியா இருக்கிற நேரத்தில் நீங்க தாமே இருங்க சுவாமி. மறுபடியும் காணிக்கைகளை ஆசீர்வதியும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.